வெல்கம் டு லேட்டஸ்ட் ட்ரெண்டி கோட்ஸ். வாழ்க தமிழ். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின் பரவாயில்லை போல தோன்றும், அடுத்து கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும், இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். நமக்கு வேண்டியதென்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும் தான். நம் பேச்சை எல்லாத்தையும் பொண்ணுங்க அப்படியே கேட்பாங்க. எவ்வளோ வேணால் கட்டுப்படுத்தலாம். ஆனால் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா தலைகீழாக நின்னாலும் பேச்சை கேட்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பில் பொய் சொல்லாதீங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. தப்போ சரியோ என்னோட பார்ட்னர் பொய் சொல்ல மாட்டாங்க என்ற நம்பிக்கையை அவங்களுக்குள்ளே வரணும். அப்போ தான் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இருக்கும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று. மனதில் ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதை அடைவதற்கான தகுதியும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே நாம் எண்ணியதை பெற முடியும். தோல்வியின் போது நீ யார் என்று உனக்கே புரியும். வெற்றியின் போது நீ யார் என்று பிறருக்கு தெரியும். சாதிக்க நினைப்பவன் சாவுக்கும் தயங்க மாட்டான். தன்னம்பிக்கை உடையவன் தன்னையே இழக்கவும் தயங்க மாட்டான். நீ யார் என்று உனக்கு புரிய வைக்கும் ஆயுதம் அவமானம். அதை எப்பொழுதும் மறக்காதே. மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியை கூட்டு. முடிவு தானாக மாறும். எல்லாம் நன்மைக்கே. தேவைகள் பூர்த்தி அடையவில்லை என்று வருத்தப்படாதே. அதில்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அடங்கியுள்ளது. தேவை பூர்த்தி அடைந்துவிட்டால் பணம் கூட நம்மிடம் பயனற்றதாகிவிடும். சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் நன்று. சில விஷயங்களை கண்ணை கவரும், சில விஷயங்கள் இதயத்தை கவரும். ஆனால் இதயத்தை கவரும் விஷயங்களை மட்டுமே பின்தொடரும். அப்படி நடந்தது நல்லதுக்கு தான் என்று காலம் புரிய வைக்கும் வரை நாம் விதியை குறை சொல்லி கொண்டு தான் இருப்போம். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் புறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும்.